வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கொண்டை போட்டுடலாம் முடி. அண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக பாடியை வந்து நம்ம வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஒரு சில சின்ன சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ எது பண்ணாலும் 3 செட்ஸாக பண்ணிக்கலாம். ஓகே, 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து 3 செட்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து ஹிப் ரொட்டேட்டட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, டான்ஸ் ஆடுற மாதிரி. ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ வந்து கைக்காக இது பண்ணலாம். ஸோ இது பண்ணிட்டோமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறதால வந்து கழுத்தெல்லாம் வலிக்குது. பட் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தான் நம்மளால் இன்னும் பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம நீக் பண்ணிக்கலாம். நீக்கு வந்து இந்த முட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ண வேண்டியது தான். ஸோ கையெல்லாம் இப்போ வந்து லேசாக லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டம்பிள்ஸ் வச்சு ஏதாச்சும் லைட்டாக பண்ணலாம். இது வந்து பேசிக் வார்ம் அப், இது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் எப்போவுமே ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நான் இதை பண்ணுவேன். இது பண்ணிட்டதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளோட பாடி வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அண்ட் கூடவே நம்ம இப்படி கூட பண்ணலாம் சம்டைம்ஸ் நம்ம. ஓகேவா, முடிஞ்சா இப்படி இது இடிச்சுக்கிட்டேன். இருங்க, இது க்ளோஸ் பண்ணுங்க. கை இடிச்சுக்கிட்டேன். போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. உங்களுக்கு பாக்குறவங்களுக்கே காமெடியா இருக்குல்ல நான் பண்றது. ஐயோவா, கை வலிக்குது, எனக்கு கை வலிக்குது. கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. முடியல. நான் இப்போ டம்பிள்ஸ்ல பண்ணலாம், இருங்க. ஸோ இந்த டம்பிள்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே தூக்குறது. இந்த கை பண்ணிட்டேன், பட் இந்த கை பண்ணும்போது தான் எனக்கு பிரச்சனை. லெஃப்ட் ஹேண்ட் ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கலாம். 6 7 8 9 10. எம்மா உயிரே போகுது. இப்போ இந்த கை தாங்க எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்.
1. எனக்கு இந்த கை தூக்க முடியாது, உங்களுக்கு தெரியும்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கை வந்து ஒர்க் ஆகாதுங்க, அதனால தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கேவா இப்படி அப்படின்னு, ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறதால எனக்கு இது கொஞ்சம் பிரச்சனை தான், அதுதான் பிரச்சனை. ஸோ திருப்பி இதையே நம்ம இன்னொரு செட் போடலாம், ஓகேவா? இதே 3 செட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த இது முடிச்சிடலாம். இதே 3 செட் போடுங்க. சரி அது. ஸோ இப்போ நம்ம இப்படி தூக்கணும்லங்க. ஸோ இதையே வந்து 3 டைம் நம்ம போட்டுக்கலாம், 3 செட். ஓகே, எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம அதை 3 செட் தான் போடணும், உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து நம்ம கவனமாக 3 செட் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கால் கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணிக்கிட்டு, பின்னாடி என் ஹஸ்பண்ட் நின்று எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு, அதனால தான் கொஞ்சம் வீடியோ இதாகுது, ஓகேவா? கோச்சிக்காதீங்க. ஸோ இதை பண்ணணும். பண்ணிட்டேன். ஸோ இதையும் 3 செட்ஸ். ஓகே, அடுத்தது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் கலாய்க்காதீங்க என்ன. இதுக்கே தள்ளுது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம், ஏன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிருகிருன்னு, எனக்கு உள்ளே இருக்க ஆன்சைட்டி எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதனால ஃப்ரீயாக நம்ம அப்படி இப்படி 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 ஜாலியாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் சிரிக்கிறாரு. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இருந்த உடம்பு வேறு, அப்போ பண்ணது வேறு. இப்போ வந்து இப்படி ஆனதுலேருந்து எல்லாம் மறந்து போச்சு, பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது, லேசினஸ் இருக்குது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? திருப்பி நம்ம பேக் டு ஃபார்ம், நம்மளுடைய கம்பேக் கொடுக்கணுன்னா நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்புக்காக வந்து நமக்கு ஒரு தி பெஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, என்ன கேட்டால், நான் அந்த டைமில் பண்ணது வந்து மூங்கில் ஸ்டிக் இருக்குல்லங்க, இந்த சிலம்பம் ஸ்டிக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம இடுப்பு ரொட்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்கிட்ட இருந்தது 2-3 கொம்பு இருந்தது. ஜோடா வந்து சிலம்பத்தில் பண்ணிகிட்ருக்கா அதனால. பட் அதை வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது அது எல்லாமே அங்கேயே இருக்குது, அதை எடுத்துகிட்டே வரல. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து அது வரைக்கும் இந்த பழுப்பு வச்சு பண்ணலாம். இந்த பழுப்பு வந்து வாட்டர் பழுப்பு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஹிப் ரொட்டேட்டட் எக்ஸசைஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு இதை பண்ணலாம் வாங்க. திட்டுறாரு, இன்னும் கீழே உடைக்கணுமா? நல்ல இருக்கட்டும். இது ஜாலியா இருக்கு. நீ உடைக்கல, அப்ப கால் கரெக்டா இருக்கா பாரு. ஸ்ட்ரைட்டா இருக்கு.
சுத்திடும் போலியே எனக்கு. ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட மாட்டாங்க. உன்னையே பார்க்குறேன், உங்களையே பார்க்குறேன். கவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து 3 சைட்ஸ் இதுவும் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ஒரு டைம் தான் பண்ணுறேன். நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே இன்னொரு வாட்டி பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்குற உங்களுக்காக தான் ஒரு வாட்டி பண்ணுறேன். ஓகே, வீடியோ லென்த் ஆகிடும்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்கு என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே நான் ஒரு 2 செகண்ட்ஸ் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து இது பாருங்கள், எனக்கு இங்கே இருக்குல்லங்க இந்த உப்பி பணியார மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்க மசில்ஸு அண்டு பின்னாடி வந்து ஷோல்டரு. ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கு பேர் என்ன, முதுகு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹார்ம்ஸுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட். ஓகே, இது நம்ம பண்ணலாம். நல்லா இப்படி டம்பிள்ஸ் மேலே தூக்கி ஒருத்தர் மண்டையில் அடிக்கிற மாதிரி வச்சு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பண்ணவே முடியல. எனக்கு இந்த கை வேற தூக்க முடியாததால ஒரு பிரச்சனையா இருக்கு. சரியா பண்ண முடியல. ஐயோ, அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. வெச்சு காலி பழம் ராஸ்கல். ஒரு கவர்மெண்ட் போதும் இன்னைக்கு. ஓகே, என்னால் முடியல இதுக்கு மேலே. என்ன சொல்கிறது, நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஸோ நம்ம வந்து ஈவினிங்காக வாக்கிங் போய்க்கலாம். என் ஹஸ்பண்ட் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. பட் என்னால் வந்து இதுக்கு மேலே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பெயின் எடுத்துக்கிச்சு. எனக்கு இந்த ஷோல்டர் வந்து பிரச்சனைங்க, உங்களுக்கு தெரியுதா? எனக்கு இந்த ஷோல்டர் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பாருங்கள், இவ்வளோ தான், இந்த ரேஞ்சு தான். இதுக்கு மேலே போனோன்னா நான் இப்படி சாயணும். இது நல்லா இருக்கு, இந்த ஒர்க் அவுட் பண்ணலாமே நான். அதனால இப்படி சாச்சின்னு இந்த ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இடுப்பு உடைக்கலாம். இடுப்பு உடைக்கிறதுனா இடுப்பு உடைக்கிறது இல்லை, இடுப்பில் இருக்க கொழுப்பு உடைக்கலாம். ஓகேவா? போதும், இதுக்கு மேலே முடியாது நம்மளால். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய ஒர்க் அவுட் வீடியோ. இது ஃபன்னி வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேவா? சிரிங்க, பட் இதை ஒரு யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. முடியாத நானே, குண்டா இருக்க நானே இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, காமெடியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நமக்கே. பட் போக 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 நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம நினச்சதை நம்ம அச்சீவ் பண்ணிவிடுவோம். அண்ட் எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அண்டு நமக்கு லஞ்ச் குக் பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ப்ரோக்கலி சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ ப்ரோக்கலி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஓகே, பாய் பை 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 பை. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வந்து இப்போது கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ நம்ம லூஸ் பண்ணுறோம் எவ்ரி வீக் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். நான் வந்து இப்போ கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கேன்னா 72.7 இருக்கேன். 75 இருந்தேன். பட் இந்த ஹெல்த் இஷ்யூலேயே கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் போல். பட் நல்ல விஷயந்தான் அது. ஸோ 72.7 இருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம இப்போ ரெகுலராக நம்ம பண்ணுற விஷயங்களெல்லாம் கண்டினியூவாக பண்ணி நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எவ்வளோ நம்ம குறையிறோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கும்.